பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உலகம் கண்டதிலே மிகப்பெரிய ஞானியாகிய சாலமோன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன்னால் தீமையை விட்டு விலக முடியலைன்னா உனக்கு என்ன ஞானம் இருந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதே இதன் அர்த்தம். ஒருவன் தீமையை விட்டு விலகுகிறான் என்றால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஞானம் இருந்து அதை என்னால் பயன்படுத்த முடியவில்லை என்றால் அது இருந்தும் இல்லாதது போல. எனக்கு என்ன அதிகம் தேவை தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லா நன்மைகளுக்கான ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நான் தீமையை விட்டு விலகவில்லை என்றால் நான் என்னை ஞானி என்று சொல்லி என்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன். நான் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவேன். ஆனால் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது அப்படிப்பட்ட செயல் உன் நாபிக்குன்னா உன் சரீரத்துக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அதனால தான் நமக்கு நன்மை உண்டாகும். நான் ஞானியாக இருந்து எனக்கு எந்த நன்மையும் இல்லை என்று சொன்னால் நான் ஞானவான் அல்லவே. என்னுடைய செயலினாலே எனக்கு நன்மை உண்டாகுமானால், எனக்கு ஆரோக்கியம் உண்டாகுமானால் அதுதானே ஞானமான செயல். அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஞானவானாக என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுவதின் அடையாளம் என்ன? தீமையை விட்டு விலகுவது. ஆண்டவர்கிட்ட இதற்கு கிருபையை கேட்போம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி ஞானவான்களாய் மாற்றுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உமக்கு பயந்து தீமையை விட்டு விலக எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.